சென்னை எழிலகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். அந்த இடத்துல எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க சங்கரன். வணக்கம் காயத்ரி. தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாவட்ட தலைநகரங்களில் தற்போது ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் அளவிற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜாக்டோ ஜியோனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மாயவன், வெங்கடேசன், சுரேஷ், சாந்தகுமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் அதே போன்று துறை சார்ந்த ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பெண் ஊழியர்கள் அதிக அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருப்பதையும் காண முடிகிறது. தமிழக அரசு உடனடியாக அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். 4 ஆண்டுகளாக பொறுமையாக இருக்கிறோம், இதுவரை அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது. காலம் தாழ்த்தாமல் இனியும் கால அவகாசம் கேட்காமல் உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். தற்போது செய்தியாளர்களை சந்தித்த மூத்த ஒருங்கிணைப்பாளர் மாயவன், தமிழக அரசு உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இன்று நடைபெறக்கூடிய அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டும். பட்ஜெட்டின் போது முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வேண்டும். தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் வரக்கூடிய நாட்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெறும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுக்க நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பெரிய அளவிற்கு ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவு காரணமாக அவர்கள் துறை சார்ந்த நடவடிக்கைகளுக்கு உள்ளாக கூடாது என்பதன் காரணமாக விடுப்பு எடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தலைநகர் சென்னையில் பொறுத்த அளவிற்கு பெரிய அளவிற்கு அரசு துறைகளில் பாதிப்புகள் இல்லை. பெரும்பாலான ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்று பணிக்கு வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. அதே நேரத்தில் மாவட்டங்களில் குறிப்பாக அரசு ஆரம்ப பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் அதிக அளவில் பணிக்கு வரவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு துறையிலும் இன்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எந்த அளவிற்கு பணிக்கு வந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களை எடுப்பதற்கும் அந்தந்த துறை சார்ந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.